ஜனவரி மாதத்தில் வந்து சனி 4ல் இருக்கிறாரு, குரு 7ல் இருக்கிறாரு, ராகு 5ல் இருக்கிறாங்க. கரெக்டாக ஜனவரி மாதம் துவங்கும் பொழுது. அப்போது இந்த டைமில் கரெக்டாக ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா, மனசு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா 4ல் சனி போயிட்டாரு அப்படின்னாலே ஹெவி ஆகிடும். 7ல் குரு போய் உட்காந்தாலும் அப்படி ஆகும். 5ல் ராகு போய் உட்காந்தாலும் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ கெரியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மோசமும் இல்லை, ரொம்ப சூப்பரும் இல்லை, அதுவே ஒரு குழப்பமாக இருக்கும். இது எப்படி இது அடுத்த லெவல் எப்படி போகும்? நான் இப்படியே இருக்கலாமா? இல்லை சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிட்டத்தட்ட வடிவேலோடைய வாய்ஸ் டோன் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேயே இருக்கலாமா? இல்லை துபாய்க்கே போயிடலாமாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ வாழ்க்கையில் சில டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து குரு வெப்பர். குரு அந்த டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த விஷயங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறது, வாயெல்லாம் கொஞ்சம் கட்டு போட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது.